ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் எல்லோரையும் அன்பு கலந்த வணக்கங்களோட வரவேற்கிறது நான் உங்கள் எம்எஸ்கே. ஆகஸ்ட் 21, 2025 அன்றைக்கி எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி யாமொய்தீன், ஆக்சுவலாக நாங்கள் போகணுன்னு நினச்சது ஹாஜியார் பிரியாணி. இந்த யூடியூப்பில் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்க ஹாஜியார் பிரியாணி லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாகவே அந்த கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் போனோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் அங்கே ரொம்ப அதிகமான க்ரௌடு, அங்கே உட்காந்து சாப்பிட ஸ்பேஸ் இல்லாதனால ஸோ அதே நாங்கள் யாமொய்தீனுக்கே வந்துவிட்டோம். யாமொய்தீன் பற்றி சொல்லவே வேண்டாம், ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கடையை பற்றி. நல்ல குவாலிட்டி, நல்ல குவான்டிட்டியில் பிரியாணி அவங்க கொடுத்தாங்க. பாருங்கள், ஒரு பெரிய பிளேட்டில் பனானா லீஃப்லாம் வச்சு, எக்கு, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி. என் ஒய்ஃப்க்கு ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மட்டன் ப்ரிஃபர் பண்ணேன், ஆனால் அவங்க எனக்கு சிக்கன் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. சரி, அவங்களுக்காக நானும் சிக்கன் வாங்கிட்டேன். பேக்ரவுண்ட் வீடியோவில் ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் சொல்லு அப்படின்றேன். அவளும் பதில் என்னை பார்த்துட்டு 3rd வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் சொல்கிறான். ஸோ அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுடைய அந்த பேட்டிங்கை. எனக்கு இந்த ஃபோன் தான் வைக்கவே முடியல, எப்படி வைக்கிறதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. நாங்கள் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைமில் கத்திரிக்காய் தூக்குவாளியை தூக்கிட்டார் சப்ளையர், பார்க்காம ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் 2 பேரும் நிறையா டிஸ்கஸ்லாம் பண்ணோம். அவளுக்கு ஆக்சுவலாக சிக்கன் லாலிபாப் வேணும்னு சொல்லி கேட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் மெனு கார்டெலாம் எடுத்து புரட்டிலாம் பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ண வெயிட்டரை தேடுறேன், அவரை காணவே காணோம். ஏன்னா பயங்கர பிஸி. ஆக்சுவலாக ஒரு தேர்ஸ்டே தான் அது, அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஏன் சர்வ் பண்ணாங்களோ அந்த சர்வன்ட்டை நாங்கள் தேடுறோம், கிடைக்கவே மாட்டுறாரு. தேடிக்கிட்டே இருக்கோம், வராங்க போகிறாங்க. பட் எங்களுக்கு கரெக்டான யார் சர்வ் பண்ணாரோ அந்த சப்ளையர் எங்களுக்கு கண்ணில் மாட்டவே இல்லை. அப்புறம் என் தட்டில் இருக்கிற சிக்கனை அவள் தட்டில் போட, அவள் தட்டில் இருக்கிற சிக்கனை என் தட்டில் போட, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பேட்டிங் அப்படியே போயிட்டு தான் இருந்தது. நல்ல யாமொய்தீன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். நல்ல அற்புதமான ஒரு கடை அந்த கடை. உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அங்கே நல்ல குவான்டிட்டி, நல்ல குவாலிட்டியில், நல்ல பெரிய பிளேட்டில் நல்ல பிரியாணி வச்சு கொடுத்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா அந்த ப்ரெட் அல்வா. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா சூடாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவர்கிட்ட நான் ஆர்டர் கொடுத்தேன். அவர் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த சிக்கன் லாலிபாப் அது வரதுக்கு. ஏன்னா அது பார்த்துட்டிங்கன்னா நல்லா 200 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட 6 பீசஸ் அதில் வரும். ஸோ நமக்கு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட தான் முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டியில் பிரியாணி கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய டிஸ்கஷன் போச்சு எங்கள் 2 பேருக்குள்ளே. அவளுக்கு ஆக்சுவலாக வேணும்னா, நான் ஃபஸ்ட்டு வேணான்னேன். அதுக்கப்புறம் வேணும்னா சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக அவங்க கேட்ட அந்த சிக்கன் லாலிபாப்பை ஃபைனலாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அவங்க கொண்டு நமக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக எனக்கு அந்த வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா பாருங்கள், பாதி தலை கட்டாக இருக்கும். எப்படி வீடியோ எடுக்கணுன்றது அந்த ஃபோன் கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் வைக்க முடியாத ஒரு சூழல். ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய குவான்டிட்டி இருந்தனால அந்த அம்மாவால் சாப்பிட முடியல. என்கிட்ட தள்ளி விடலான்னு பார்த்தா, நான் உடனே சொன்னேன், இது இவ்வளோ குவான்டிட்டியில் பிரியாணி இருக்குது, எப்படி நீ சில்லி சிக்கனா பாருங்கள், என்னம்மா நடிக்கிறா பாருங்கள், வேறு லெவல் ஆக்டிங். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன போட்டு இது பண்ணுறான். இப்போ பார்த்தீங்களா, சாப்பாடு கொடுக்குற மாதிரி என் மேலே பயங்கரமான அன்பு பாசம்லாம் பொழிகிறாங்க மேடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி வெளியில் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதெல்லாம் ஒரு காட் கிரேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் நிறைய இருக்கும். பட் இது எல்லாமே இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம அவங்களுக்கான கிஃப்ட் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா தேவையற்ற ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்காம, நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா ஃபுட்டு தான். ஸோ நல்லா சாப்பிட்ணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்.
அப்படின்றது தான் வந்து நான் விருப்பப்படுறேன். என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் தருவாங்க. ஒருத்தர் வாட்ச் கொடுப்பாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ எங்களுக்குள்ளே நிறைய டாக் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னென்னா அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப தேடிக்கிட்டே இருக்காங்க. எப்படா அந்த சில்லி லாலிபாப் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் லாலிபாப் எடுத்துகிட்டு வந்து தருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்கிட்ட வேறு கேட்குறாங்க, இன்றைக்கி நிறைய க்ரௌட் ஆக்சுவலாக இல்லை உண்மையாக. ஏன்னா எனக்கு தேர்ஸ்டே இல்லையா, ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. ரொம்ப மினிமம் க்ரௌடு தான் இருந்தது. மற்ற நாள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சண்டே மாதிரி ஒரு நாள் நம்ம வந்திருந்தோம் யாமுதீனுக்குன்னா செம க்ரௌடாக இருக்கும். அந்த டைமில் டைனிங்கே கிடைக்காது. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து தான் வெயிட் பண்ணி டேபிள் புக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நமக்கு டேபிளே வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ. நிறைய பேர் எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த தருணத்தில் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபேஸ்புக்லேயுமே நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பர்சனலாக நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. என்னோடய 3rd வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹாப்பியாக இருங்க, நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நிறைய பைக் ரைட்ஸ் போவோம். எங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நாங்கள் சண்டேஸில் நிறைய பைக் ரைட்ஸ் போவோம். இனி ஃப்யூச்சரில் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு இருக்கக்கூடிய டைமில். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணி அப்லோட் பண்ணணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம அதை ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ஆர்டர் பண்ண லாலிபாப் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் லாலிபாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் கைக்கு வரவே இல்லை. இப்போ பாருங்கள், என் கையில் கொஞ்சம் சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஆகிடுச்சு. அதனால் என்கிட்ட வந்து அந்த லாலிபாப் எல்லாத்தையும் சிக்கன் பிரியாணி ஃபுல்லாத்தையும் என்கிட்ட தள்ளிட்டா. லாலிபாப் சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்கு. இப்போ வரைக்கும் பாருங்கள், அந்த லாலிபாப் வந்து ஆர்டர் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, எங்களுக்கு வரவே இல்லை. பாருங்கள், எட்டி பார்க்குற பாருங்கள், இன்னுமா வரலன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ வரும்ன்ற மாதிரி. ஃபைனலாக லாலிபாப் வர டைமும் ஆயிடுச்சு. லாலிபாப் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இன்னொரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த டேஸ்ட்டு யாமுதீன் பற்றி நான் அகைன் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த பிரியாணியோட குவான்டிட்டி எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா. நான் கேட்டேன் அவளுக்கு வந்து, உனக்கு எதாவது வேணுமா, சாப்பிட்றியா, ஒரு வாய் ஊட்டி விட்றேன் அப்படின்னேன். அதுக்கு அவள் பதில் சொல்கிறா, நைஸாக எனக்கு ஊட்டி விட்ற மாதிரி ஊட்டி விட்டு லாலிபாப்பை வரவிடாமல் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் என்கிட்ட பேசுவாள். அந்த மாதிரி தண்ணி குடிக்கவும் வைப்பாங்க. நைஸாக பார்க்குறாங்க, அங்கேருந்து லாலிபாப் எடுத்துகிட்டு வராங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 வருஷம் லைஃப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு லைஃப்னு சொல்லலாம். அந்த 2 வருஷம் முடிஞ்ச லைஃப்பில் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஜாலியான லைஃப்பாக நாங்கள் அதை பார்க்குறோம். இப்போ நானுமே என்கிட்ட கேட்குறாங்க, இந்த லாலிபாப் சொன்னேன் இப்போ வரைக்கும் வரவே இல்லை, அந்த மாதிரி அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. நானுமே திரும்பி பார்க்குறேன் கிச்சனில் வந்து எப்போ தான் சிக்கன் லாலிபாப் வருங்க அப்படின்ற மாதிரி. ஃபைனலாக வந்து அது வரக்கூடிய டைம் வந்து தீரன் அதிகாரம் படத்தில் சொல்கிற மாதிரி 2 கிலோமீட்டர் பாய்ன்னு சொல்லி அந்த மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் இருந்தது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி பாருங்கள், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இந்த சுச்சுவேஷன் இது எப்படி பார்க்குறதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹோட்டலெல்லாம் பாருங்கள், பயங்கரமான ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மேடம். ஃபைனலாக அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுதான் அந்த சிக்கன் லாலிபாப். இந்த சிக்கன் அங்கே பாருங்கள், அவங்க ஃபேஸை ஈன்னு பல்ல காட்டுறத பாருங்கள். இப்போ தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இப்போ அதை எப்படி சாப்பிட போகிறாங்க மட்டும் பாருங்கள் கைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஹாப்பினஸ். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி மேலே வரும்ன்றது தான். ஃபைனலாக அந்த சிக்கன் லாலிபாப் வந்து
ராமலக்ஷ்மி ஒன்று அவங்க பிளேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ என் ஒய்ஃப் பற்றி சொல்லணுன்னா அவங்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருப்பாங்க. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக தான் ஒரு விஷயத்தையும் ஆசைப்பட்டாங்கன்னா அதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சோன்னு நினைப்பாங்க. அதுக்காக கடுமையாக உழைப்பாங்க. ஃபைனலாக அந்த சிக்கன் லாலிபப் வந்து மேடம் வந்து வச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க. யாமைதீன் உணவகத்துக்கு வந்து ரொம்ப நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பல்லாவரம் ஏரியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அற்புதமான ஒரு நல்ல கடை இந்த கடை. இதை முற்றிலும் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஏர்போர்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம விமான நிலையம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிவிஆர் சினிமாஸ் கிராண்ட் கலாடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இங்கே இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மிட் நைட்டில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட வந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த கிராண்ட் கலாட் ஆப்போசிட்டில் நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்கும். நைட் டைமில் ஒரு 9 to 9 மணி போல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டுவர்ட்ஸ் 2 o'clock வரைக்கும் போவோம். ஸோ கிராண்ட் கலாடா சினிமா சொல்ல நாங்கள் என்ட்ரி ஆகிறோம். ஸோ இது பார்க்கிங் ஸ்லாட்டு. மேடம் வந்து என்ன வீடியோலாம் எடுத்தாங்க. ஸோ எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்ப கிராண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். இது காந்தாரா படம், அதை பிவிஆர் சினிமாஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் தசராவுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கிராண்ட் கலாடா சினிமாஸில் வந்து நிறைய ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபிஸ் வீடியோகிராஃபிஸ்லாம் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அங்கேயே சொல்கிறேன் நான், இது வந்து பல்லாவரமில் இருக்கக்கூடிய கிராண்ட் கலாடா சினிமாஸ் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே ஒரு 5 screens மேலே இருக்குது. இந்த எல்லா தேட்டர்ஸ்லேயுமே நாங்கள் படம் பார்த்துருப்போம். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ தேட்டர் உள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே போகிற அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள் கைஸ். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னு இல்லாமல் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வெற்றிலாம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக உட்காந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம். தலைவரோட கூலி படம் பார்க்கறதுக்காக நம்ம போயிருக்கோம். ஸோ கூலி படம் போடுறதுக்கு முன்னாடி தேட்டரில் சின்ன வீடியோஸ் கிளிப்பு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பாருங்கள். நான் கூட சொல்லி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ண போகிற டைம். ஸோ அவங்க பிவிஆருக்குன்னே உரித்தான சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ சூரிய அண்ணனுடைய கருப்பு மூவியோட ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என் ஒய்ஃப் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். நானும் சொன்னேன் தீபாவளி ரிலீஸ் மேபி இருக்கலாம்னா, பட் மூவி தள்ளி போகிறதா நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசுகிறாங்க. மேபி பொங்கலுக்கு கூட ரிலீஸ் ஆகலாம். கண்டிப்பாக இந்த படம் நம்ம தேட்டரில் போய் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி டைரக்டர் அவர்களுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். சூர்யானனை வச்சு எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்றத ட்ரெய்லரே உங்களுக்கு வந்து இந்த டீசரே உங்களுக்கு வந்து காட்டுது. கண்டிப்பாக சூர்யாவுடைய கருப்பு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் முடிஞ்சதுக்கப்புறமா பிவிஆர் மூவி எல்லாம் ஆண்டு வர நம்ம மெத்ராஸ் படத்தோட இந்த ட்ரெய்லர் முடிஞ்சு டீசர் போட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூட்டணியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சிவகார்த்திகேயனுக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற நம்மளும் வந்து இறைவனை பிரார்த்திக்கலாம். மெத்ராஸ் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ ஹிட் ஏஆர் முருகதாஸ்க்கு கிடைக்கணும்னு சொல்லி மெத்ராஸ் திரைப்படத்தோட டீசர் முடிஞ்சதுக்கப்புறமா பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து நம்மளை அன்போடு வரவேற்குது. பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து அக்டோபர் 2 வந்து ஹொம்பாலே ஃபிலிம்ஸோட காந்தாரா படத்தோட ரிலீஸ் அக்டோபர் 2 காந்தாரா ரிலீஸ் ஆகிறதா நான் அங்கே பார்த்தேன். அந்த போஸ்ட் கூட அங்கே போட்டிருந்தாங்க. காந்தாரா சவுத் இந்தியாவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். நம்ம தசரா ஹாலிடேயில் பார்க்கலாம். இப்போ நம்ம தலைவரோட சன் பிக்சர்ஸ் அவங்க பேனரில் தலைவரோட 50th இயர் அவரோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற இந்த படம் கூலி, அதை நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அது கலைஞர் அவங்களோட சன் பிக்சர்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வர அந்த போர்ஷன்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு படத்தில். அவரோட நடை உடை பாவனை இதெல்லாம் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளே கிடையாது. தலைவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த ஏஜில் அவர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். இதுக்கு என்னோடய பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஆரவாரமாக பார்த்தேன் தேட்டரில்.
ரொம்ப அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் எங்கள் 3rd ஆனிவர்சரியில் தலைவரோட அந்த தலைவர் அவர்களுடைய அந்த 50th இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த சீன்ஸ்லாம் தேட்டரில் ரொம்ப அப்ரோச் பண்ணி நிறைய ரஜினி ரசிகர்களும் கூட வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப அற்புதமாக அவரோட 50th இயர் ஆனிவர்சரியை எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி கூலி படம் அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் சன் டிவி, கலாநிதி மாறன் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். நாகார்ஜுனா அவருக்கும் தேங்க்ஸு, ஷெபின் ஷாஹிர் அவருக்கும் தேங்க்ஸ். அவர் தான் படத்தில் பெரிய விஷயம். உபேந்திரா ரியல் ஸ்டார், அமீர் கான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்ருதி ஹாசன் மேம் அவங்களாம் அவசம். கமல் சாரோட டாட்டர் சத்யராஜ் சார் எல்லாருமே அவங்களோட ரக்ஷிதா ராம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. பூஜா ஹெக்டே டான்ஸ் பண்ணியிருக்காங்க. தலைவரோட அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் ரொம்ப மாசாக எடுத்திருந்தாங்க. அதெல்லாமே கூட பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்திருந்தேன். பட் இது எல்லாமே காப்பிரைட்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. எதுவே நான் ஒரு ஆர்வக்கோளாறில் எடுத்து அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ விலாகோடு சேர்த்து நான் போடுறேன். விட்றா பார்த்துக்கலான்ற மாதிரி தான். சேனலே போனாலும் பரவாயில்ல, நம்ம தலைவரோட இன்ட்ரடக்ஷன் சீனை நம்ம எடுத்தோம் நம்ம கையால். ஸோ அதை நம்ம போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். இந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாங்கை சொல்லவே வேணாம், அப்படி ஒரு சாங். இந்த சாங்கை நல்லா மாசாக பண்ணியிருந்தார். அண்ட் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து குடியை கெடுக்கும், ஸோ டோன்ட் ட்ரிங்கிங், மது அருந்துதல் வந்து உடல் நலத்திற்கு கேடு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. தென் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்கள் ஹெல்த்துன்ற மாதிரியும் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இந்த செகண்ட் ஆஃப் டைமில் எடுத்தது. அண்ட் இது கணேஷ் சதுர்த்தி இந்த வருஷம் 2025 கணேஷ் சதுர்த்தி அன்றைக்கி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் போட்டிருந்த அவுட்ஃபிட்டு ராம் சரணுக்கும் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். ஸோ விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.